வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மிளகு குழம்புங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்திங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேங்க. நான் இது 4 பேர் பண்ணுற அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகோட அளவு கூட்டுனீங்க அப்படின்னா புளியோட அளவையும் அதுக்கு தக்கன கூட்டணும். அப்போ தான் அது அந்த காரத்தை மேட்ச் பண்ணும். ஒரு துண்டு அச்சுவல் எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சமாக தான் போட போகிறோம். டேஸ்ட் பிடிக்கிறவங்க மட்டும் போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். அதாவது 1 ஸ்பூன் மிளகுக்கு இந்த அளவு புளி போதும். அப்புறமா பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 8லேருந்து 10 பல்லு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். 2 வரமிளகா எடுத்திருக்கேங்க. ஏன்னா மிளகுலேயே ஏற்கனவே காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம 2 வரமிளகா எடுத்தால் போதும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் போடணும், அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 போல் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சாச்சு. புளியை வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதான் வாசமாக இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகவும் செய்யாது. வச்சுருக்க பொருள்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகு, கடலைப்பருப்பு, தனியா, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், 2 வரமிளகா. இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்து லேசாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது அந்த சூட்லேயும் நல்லா வதங்கிடும். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்கங்க. மிளகுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. மிளகுக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மையும் இருக்குதுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம அதை கொதிக்க வச்சிடலாம். நான் இன்றைக்கி மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். இந்த குழம்புக்கு நீங்கள் மண் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்குன்னு இல்லை, எல்லா குழம்புக்குமே நீங்கள் மண் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்கரைசல் ஒரு பக்கம் கொதிக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தாளிசம் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கூடுதலாகவே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கெட்டு போகாது. நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் எப்போவுமே நம்ம தாளிக்கிற பொருளில் அடுத்த பொருளை போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் உடம்புக்கு நல்லது. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடை போட்டுருங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் இதில் சீரகம் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பூடை போட்டுடலாம். பூடு ஒரு 3/4 பதம் நல்லா வேகட்டும். பூடை 3/4 பதம் எண்ணெயிலே வதங்கட்டும். பூடு லேசாக வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு இதை புளிக்கரைசலில் ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க. பூடும் சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயில் வதங்கும் போது ஒரு வாசம் வரும் பாருங்க, அப்பா! பூடுக்கு சளியை கரைக்கிற தன்மையும் இருக்குங்க. அதனால் சளி பிடிச்சிருந்தா பூடு அதிகமாக சேர்த்துக்கோங்க. பூடுக்கு தாய்ப்பாலை பெருக்கிற தன்மை இருக்குது. இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயமும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதை நம்ம புளிக்கரைசலில் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஆற வச்சுருந்த பொருளெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துடலாம். குழம்புல நல்லா சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 15 நிமிஷம் மீடியம்லேயே வச்சு நீங்கள் நல்லா இதை கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே நல்லா வந்தால் இது ஒரு 3 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். நீங்கள் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. காய்ச்சல், சளி தொந்தரவு, உடல் சோர்வுலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இது கொழுப்பையும் நல்லா குறைக்கும். நான் இப்போ குழம்புல மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். முதல்ல சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ இதில் மிளகுக்கு வாதத்தை அடக்கிற தன்மை இருக்குதுங்க. நெஞ்சு சளி பிடிச்சிருக்கா, இந்த குழம்ப வாரத்தில் 2 நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் சளி இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும். குழம்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் சேர்க்கலை. இதை ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்ட்டான மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.